Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. 2 நாட்களுக்கு முன்பு ஊடகத்தின் வாயிலாக நான் பேசினேன். மேகதாது பிரச்சனை வருகின்றது. சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்றதற்கு குந்தக விலைக்கு நிலை ஏற்படுமோ என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு 28வது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டம் நடைபெற்ற பொழுது தமிழ்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டின் சார்பாக அரசின் சார்பாக கலந்து கொண்டார்கள். அப்பொழுது இங்கே விவாதம் நடைபெற்றிருக்கின்றது. ஓட்டெடுப்பு நடைபெற்றதாக பத்திரிகை செய்தி. அதிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் 4 ஓட்டும் தமிழ்நாட்டிற்கு சார்பாக 5 ஓட்டு எதிராக கிடைத்திருக்கின்றது. இதன் அடிப்படையிலே காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் மத்திய நீர்வள கமிஷனுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார். சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார். அது கூட விவரம் முழுமையாக இன்னும் வரைக்கும் தெரியல. ஆக நாம அதிமுக அரசு கடுமையாக சட்ட போராட்டம் நடத்தி நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தால் பெறப்பட்ட தீர்ப்புக்கு அதை கூட காக்க திராணற்ற அரசு இன்றைய விடியா திமுக அரசு இன்றைக்கு இருக்கின்ற நாடாளுமன்ற இதை ஏன் நாடாளுமன்றத்திலே எழுப்பவில்லை? நாடாளுமன்றம் இன்றைக்கு முடிந்திருக்கலாம். ஆனால் அரசாவது உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் சென்று அவதூறு வழக்கை தொடர்ந்திருக்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கர்நாடக அரசு மேகதாதில் அணை கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். ஆணையத்துக்கு வந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தினோம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாது அணையில் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியை துவக்க வேண்டும் என்பதற்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு மத்திய நீர்வள கமிஷன் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு விளக்கம் கேட்டது. அதை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைய தினம் இந்த மத்திய நீர்வள கமிஷன் மீது அந்த தலைவர் அந்த இயக்குநர் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்து இன்றும் நிலுவையில் இருக்கிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகள். இன்றைக்கு திமுகவுடைய செயல்பாடுகள் ஒரு மோசமாக இருக்கின்றது. ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற ஆட்சி நீங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 இருந்து 2019 வரை எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் நாடாளுமன்றத்தில் 16,619 கேள்விகள் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்தது. 16,619 கேள்விகள் கேட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறுவதற்காக முயற்சி செய்தோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி சேர்ந்தவர்கள் 38 நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். அவருடைய கேள்வி 9,695 தான். ஆக 7,000 கேள்விகள் குறைத்து கேட்டுக்கின்றார்கள். அப்படி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நன்மை செய்ய என்பதற்காக அவர் வைத்த கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் எழுப்புகின்ற 16,619 கேள்விகளை கேட்டு சாதனை படுத்துகின்றார்கள். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் 38 திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்ற 38 பேர் இருந்தாலும் வெறும் 9,695 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா யார் சிறப்பாக செயல்படுறாங்க? அதிமுக வெற்றி பெற செய்தால், எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற செய்தால் எந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள்? திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்தால் எந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலே செயல்படார் என்பது இதிலிருந்து புள்ளிவிவரமாக தெரிகிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற செய்தால் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அதான் இப்பவே பரப்புரை தோன்றிச்சுல, நாங்களே சொல்லிட்டோம்ல, தெளிவா சொல்லிட்டோம்ல. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்று தெளிவாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம். தமிழர் உரிமை மீட்போம் அப்படிங்கிற தலைப்புல இப்ப நீங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறீங்க. மக்கள்கிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு என்னென்ன கேட்க போறீங்க? நான் வரைக்கும் அதாங்க சொன்னேன். தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்போம், தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தினுடைய மக்களுடைய குரலாக ஒழிப்போம், தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான நிதிகளை பெறுவோம். தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள், தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்கிறார்கள். ஆகவே வெற்றி பெற செய்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எது தேவை மத்திய அரசிடமிருந்து
அதை நாடாளுமன்றத்திலே எழுப்பி அதை பெற்று மக்களுக்கு அளிப்போம். ஆனாலும் திமுக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ரகசிய உறவு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்க மீது ஒரு விமர்சனம் வச்சுட்டு வராங்க. உங்களுடைய பதில் என்ன? யார் உறவாக இருப்பது என்று அண்மையில் பார்த்தாக தெரியும். அண்மையில் கேலோ விளையாட்டு நடந்ததில்ல, நிகழ்ச்சி நடந்ததில்ல, அப்ப யார் வந்தா? பிரதமர் தானே அழைச்சாங்க. எத்தனை கம்பளம் போட்டு விளைச்சாங்கல்ல. அப்ப கோ பேக் மோடினாங்க, இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க. இதுதான் ரகசிய உடன்பாடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன். நாங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது, காவிரி நதியில் பிரச்சனை வந்த பொழுது 22 நாட்கள் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் மக்களுடைய குரலை, விவசாயிகளுடைய குரலை, தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒலித்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்து சாதனை பெற்ற வரலாறை நாங்கள் படுத்துமோ. அதுதான் எங்களுடையது. அதே மாதிரி நமக்கு தீங்கு விளைக்கின்ற பொழுது அவதூறு வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில். இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? நான் சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் 2 நாளைக்கு முந்தி நீர்வளத்துறை அமைச்சர் உச்சநீதிமன்றம் போவாருங்கிறார். இதுவரைக்கும் ஏதாவது பேசினாரா? இதை எதற்காக சொல்லினேன் சொன்னால், இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைய அரசாங்கம். வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன அதிகாரம் வேண்டும் என்பதை தான் பார்க்கின்றார்கள். ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிறிதளவும் கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருவரும் தலைவர்கள் வழியிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாட்டு மக்கள் தான் எங்களுடைய எஜமானர்கள். அவர்களுக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து, கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை, அவருடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். சார், தமிழ்நாட்டில் இந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு 3 முனை போட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரதான எதிர்க்கட்சி நாங்க நினைக்கிறோமோ போறோமோ, அது எப்படி எத்தனை முனை போட்டின்னு அது தேர்தல் வந்ததானே தெரியும். ஒருத்தரும் கிடையாது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்க தயாராகிவிட்டார்கள். களத்தில் எதிரி இல்லை என்பது தெளிவுபடுத்துகிறேன். நீட் விவகாரத்துல திமுக எதுவுமே பண்ணலன்றீங்க. ஆனா இப்ப மக்கள்கிட்ட லட்ச லட்சமா கையெழுத்து இயக்கம் நடத்தி இருக்காங்க. அது போல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்களே. அதாவது லட்சக்கணக்கில் நீட் தேர்வு ரத்து செய்வோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இரட்டை நிலைப்பாடு தான் திமுகவுடைய நிலைப்பாடு என்று வெட்டு வெளிச்சமாகிவிட்டது. அதற்கு பிறகு நான் சொன்னேன், நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்து முதல் கையெழுத்தினாங்க. அது போயிட்டு அதற்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னாரு, நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.